ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gardendiary. அடினியம்க்கு நான் யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர் மிக்ஸ் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சாயில் மிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்டிலைசர் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு பார்த்தா அது கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ்க்கு தான் பொருந்தும். பட் அடினியம் பொறுத்தளவுக்கு ஃபர்டிலைசர் இஸ் மஸ்ட். ஏன்னா அது வந்து பூக்கணும், அதே சமயம் சீட் பாட் வரணும், அதோட போன்ஸோட க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் யூஸ் பண்ணுற அந்த ஃபர்டிலைசரோட ரெசிபி பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்பிகேனா என்னன்னு பார்க்கலாம். N வந்து நைட்ரஜன். இது வந்து பிளான்ட்டோட அந்த லீஃபோட க்ரோத்தாக இருக்கட்டும், ஸ்டெம்மோட க்ரோத்தாக இருக்கட்டும், என்டையர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் P, அது வந்து பாஸ்பரஸ். இது வந்து ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இது எல்லாத்தையும் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் K, பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் வந்து பிளான்ட்டோட ஹெல்த்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் அதோட குவாலிட்டி, ஃப்ரூட்ஸோட குவாலிட்டி அண்ட் டிசீஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பெனிஃபிட்ஸ் அண்ட் என்பிகே ரேஷியோவும் டிஃபராக இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த வெர்மி கம்போஸ்ட்னால சாயில் டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் வாட்டர் ரிட்டன்டன் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் ஏரேஷனாகவும் இருக்கும். அண்ட் இதோட என்பிகே ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.2% to 2.5% நைட்ரஜன், 0.9 to 1.7% பாஸ்பரஸ் அண்ட் 1.5 to 2.5% பொட்டாசியம் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறது நீம் கேக் பவுடர். இந்த நீம் கேக் பவுடர்னால நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம இதோட ஃபர்டிலைசர் ரெசிப்பியில் போன் மீல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதனால நிறைய பாக்டீரியா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் பூச்சி, இன்செக்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த நீம் கேக் பவுடர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேறு ஏதாவது வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதர் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஏதாவது ஒரு பூச்சி வந்துச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்காக நெமட்டோசைட் போலவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெமட்டோசைடுங்கிறது வந்து பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ராடக்ட் நமக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கிது. அண்ட் இதோட என்பிகே ரேஷியோவை பார்த்தீங்கன்னா 4% நைட்ரஜன் அண்ட் 1% பாஸ்பரஸ் அண்ட் 1% பொட்டாசியம். இது எல்லாமே இதில் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது கோட் மேன்யூர். எனக்கு இங்கே லோக்கலில் கோட் மேன்யூர் கிடச்சிருக்கு, அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். பட் எல்லாருக்கும் இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஈஸியாக கிடைக்கக்கூடியது கவ் மேன்யூர்னு சொல்லுவாங்க, அதாவது மாட்டு சாணம்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மேக்ரோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, என்பிகே இதுலேயே இருக்குது. ஸோ இயற்கை ரீதியாகவே நமக்கு என்பிகே கிடைக்கிது. ஸோ கவ் மேன்யூர்னால் சாயில் இருக்கக்கூடிய அந்த pH வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கும். pH வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சாயில் வந்து டாக்ஸிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது வந்து பிளான்ட்டுக்கு நல்லதே இல்லை. ஸோ ஆல் த டைம் அந்த pH லெவலாக வச்சுக்கிறதுக்கு இந்த கவ் மேன்யூர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கவ் மேன்யூரோ இல்லை கோட் மேன்யூர் எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லா அது கம்போஸ்ட் ஆன ஒரு உரமாக தான் இருக்கணும். ஒருவேளை அது நல்லாவே கம்போஸ்ட் ஆகாத ஒரு உரமாக இருந்துச்சுன்னா அதனால நம்ம சாயில் வந்து கண்டாமினேட் ஆகும் அண்ட் வாட்டர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டாக்ஸிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதுவுமே நமக்கு பிளான்ட்டுக்கு டேமேஜை கொடுக்கும். அண்ட் இதோட என்பிகே ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2:1ங்கிற ரேஷியோவில் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது போன் மீல். இந்த போன் மீல் வந்து ஒரு மேஜிக்கல் பவுடர்னே சொல்லலாம். ஏன்னா இதனால் ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரூட் சிஸ்டமுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. இது வந்து ரூட் நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஏன் ஃப்ளவர் அண்டு சீட்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏன் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இதில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மெயின்லி பாஸ்பரஸ் வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த போன் மீல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த போன் மீலில் நமக்கு ஃப்ளவர் வந்தாலும் சரி, அந்த ஃப்ளவரில் கண்டிப்பாக ஒரு சீட் பாட் வர்ற அளவுக்கு நல்ல அழகாக அதோட ஹெல்தியை அது வந்து க்ரியேட் பண்ணிவிடும், டெவலப் பண்ணிவிடும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர்னால இந்த சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் பண்ணி வைக்கும். இதனால் அந்த பிளான்ட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணிவிடும், அதாவது ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிவிடும். ஸோ அடினியம் பொறுத்தளவுக்கு ஃப்ளவர் தான் மெயின்.
இந்த ஃப்ளவர் நிறைய வர்றதுக்கு இந்த போன் மீல் வந்து ஒரு மேஜிக்கல் பவுடராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ இதுவுமே நம்ம சாயிலில் இருக்கக்கூடிய அந்த pH வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட NPK ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3% நைட்ரஜன் அண்ட் 15% பாஸ்பரஸ் அண்ட் 0% பொட்டாசியம். ஸோ இந்த 15% பாஸ்பரஸ் தான் இதில் ஹைலைட்டே. இதனால தான் ஃப்ளவர்ஸு சீட்ஸும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலி நான் வந்து ஃபங்கிசைட் ஆட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பவிஸ்டன். இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. நான் சம்டைம்ஸ் சாஃபாவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்ல பிராண்டில் இருக்கக்கூடிய ஃபங்கிசைட் நீங்கள் எதுவானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபங்கிசைடை நீங்கள் ஃபர்டிலைசர் மிக்ஸில் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் மேட்டர். ஸோ இந்த ஆர்கானிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால சில ஃபங்கஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்கிசைட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதோட ப்ரொப்போர்ஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து 5 ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து வெர்மி கம்போஸ்ட், அது 1 part. நெக்ஸ்ட்டு நேம் கேக் பவுடர், அது 1 part. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கோட் மேனியர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவு மேனியர் கூட யூஸ் பண்ணலாம், அது 1 part. அண்ட் போன் மீல் பவுடர் 1/2 part. தென் ஃபங்கிசைட் வந்து 3 tablespoon. இது எல்லாமே போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் போன் மீல் வந்து ரொம்ப 1/2 part தான் யூஸ் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பிளான்ட்டுக்கு ரிஸ்க்காக இருக்கும். அதனால அது 1/2 part தான் யூஸ் பண்ணுறோம். தென் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து NPK ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதாவது இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து வெர்மி கம்போஸ்ட் 1 part, அதில் ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் ரேஞ்ச் இருந்தது. தென் நீம் கேக் பவுடர் வந்து 1 part, தென் ஹோல் ரேஷியோவை எடுத்திருக்கேன். கவு மேனியரும் 1 part, அதோட ரேஷியோ எடுத்திருக்கேன். அண்ட் போன் மீல் வந்து 1/2 the ரேஷியோ, ஏன்னா அது 1/2 part தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் டோட்டல் 10.5 நைட்ரஜன், 12% வந்து பாஸ்பரஸ் அண்ட் 4% வந்து பொட்டாசியம் நமக்கு கிடைக்குது. இது ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டு தான். அண்ட் இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். எப்படி நம்ம கிச்சனில் மசாலாவுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணி ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போமோ, அதே மாதிரி ஃபர்டிலைசருக்கு அடினியமுக்கும் நான் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தென் அண்ட் தேர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்கிறனால இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் சாயில் மிக்ஸ் பண்ணும் பொழுது அதிலே ஆட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பிளான்ட் ஆல்ரெடி பாட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது க்ரோத் பீரியட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது பாட் பண்ண பிளான்ட்டில் அந்த சாயிலை வந்து மேலே இருக்கிற போர்ஷனை கொஞ்சம் அப்படியே கீறி விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. அதை சுற்றி நல்லா அழகாக லூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான ப்ரொப்போர்ஷன்ஸ், அதாவது தேவையான அளவுக்கு நம்ம அந்த ரெசிப்பியை ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த பாட்டோட சைஸ்க்கு நான் 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த 4 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சாயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். நான் இப்போது இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் க்ரோத் பீரியட் டைமில், அதாவது சம்மர் டைமில். அப்போது நீங்கள் வந்து February மந்த்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பாட்டட் பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வாட்டர் விடணும். வாட்டர் நல்லாவே விடணும். கீழே பாட்டமில் ட்ரெயின் ஆகி வர்ற அளவுக்கும் நம்ம விடணும். அண்ட் இந்த மாதிரி ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் பாட்டட் பிளான்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஈவினிங் டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சன்செட் ஆனதுக்கப்புறம் அந்த டைமில் இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுத்து நீங்கள் வாட்டர் விட்டுக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் வேரில் பட்டாலும் நமக்கு பயம் இல்லை, ஏன்னா இது எல்லாமே ஆர்கானிக். ஸோ அது வந்து ரிஸ்க்காக இருக்காது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.